Praise be to God. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நம்மை அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல், தமது முகத்தை நமக்கு மறைக்காமல், நாம் கூப்பிடும்போது நமக்கு செவி கொடுக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. கடந்த நாட்களில் எத்தனையோ முறை நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். உபத்திரவங்கள் வரலாம், பிறர் அற்பமாய் எண்ணுகிற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரலாம், அருவருக்கிற காரியங்கள் கடந்து வரலாம், மற்றவர்கள் தங்களுடைய முகத்தை மறைத்து நம்மை விட்டு மாறி போகிற அனுபவங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்போதும் மாறாதவராய், நம்மை மறவாதவராய், நம்மை விட்டு விலகாதவராய், நம்மை அற்பமாய் எண்ணாதவராய், நம்மை அருவருக்காதவராய், நாம் கூப்பிடும்போது நமக்கு சேவை கொடுத்து நம்மை கேட்டறிகிறவராய் இருக்கிறார். அந்த தேவனையே நம்பி இருப்போமாக. இவ்வளவு அன்புள்ள தேவன் நமக்கு இருக்கும்போது எதை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம் கூடவே இருக்கிறார். என்னை கேட்கிற எல்லா என்னுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக 22ஆம் சங்கீதம் அதனுடைய 23, 24 வசனங்களை வாசிப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனே கேட்டருளினார். பிரியமானவர்களே, இவ்வளவு நம்மிடத்தில் அன்பு பாராட்டுகிற நம்முடைய தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். அற்பமாய் எண்ணுகிறவர்களே, அருவருக்கிறவர்களே, முகத்தை மறைத்து போகிறவர்களே, இல்லாவிட்டால் நம்மை விட்டு மாறுகிறவர்களை இதை குறித்து சிந்தித்து தேவ அன்பில் இருந்திருந்த விலகி போகாமல் எல்லா காலத்திலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனுக்கு நாம் பயப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். மனிதர்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு நாம் பயப்பட்டு அவரை துதிப்போமாக. மட்டுமில்லை, யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். பல நேரங்களில் நாம் மனிதனுடைய வார்த்தைகளுக்கு அதிக கவனத்தை கொடுக்கிறோம், அங்கு அதிக கவனத்தையும் செலுத்துகிறோம். அதனால் பல நேரங்களில் நாம் வெட்கப்பட்டு போகிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எல்லாரும் தேவனை கனம் பண்ணுவோமாக. முதலாவது அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுப்போமாக. அப்படி என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவர்களே நானும் கனம் பண்ணுவேன். மனிதர்களுக்கு நாம் கனத்தை கொடுக்கும், நாம் கனம் பண்ண வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும். ஆனால் தேவனை விட அதிக கனத்தை நாம் செலுத்தும் போது அதே மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு சில வேதனைகள், துன்பங்கள், தொல்லைகள் வருகிற காலத்திலே வரக்கூடும். அதனால் இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு ஒரு ஆலோசனை கூறுகிறார், அவரை மட்டும் கனம் பண்ணுவோமாக, அதிகமாக. மட்டுமல்ல, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். நம்மே சோதித்து பார்ப்போமாக. எவ்வளவு பயபக்தியாய் நாம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம் என்று. பல நேரங்களிலே பயபக்தி இல்லாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இவ்வளவு நம்முடைய உத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல், அருவருக்காமல், தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்காமலும் இருந்து நாம் கூப்பிடும்போது செவி கொடுக்கிற அந்த தேவனுடைய சமூகத்திலே பயபக்தியாயிருந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை செலுத்தி நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி ஸ்தோத்திரம், அவரை பயப்பட்டு அதோடு கூட அவரிடத்தில் அன்பு செலுத்தி அவரை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக. அந்த தேவன் நம்மை இன்னும் ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா.
அற்பமாய் எண்ணுகிறவர்களுடைய மத்தியத்திலே, அருவருக்கிறவர்கள் மத்தியிலே ஸ்தோத்திர கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். கர்த்தராலே வருகிற ஆசீர்வாதத்தால் நினப்பப்படுவோமாக. ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த காலை வேளையிலும் நேரங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை. ஆமாண்டவர், இன்னும் கர்த்தா அதிகமாக அப்பா ஸ்தோத்திரம் தெய்வ பயமுள்ளவர்களாக கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே கனம் பண்ணுகிறவர்களாக உடைய சமூகத்தில் பயபக்தியாக இருக்கிறவர்களாக அப்பா மாறுகிறதற்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோப்பா. இயேசுப்பா ஸ்தோத்திரங்கள் குறைகள் எல்லாம் வந்தீங்க மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம். நேரங்களை நேசிக்கிற தேவன், நேரங்களை அற்பமாக எண்ணாதவர், அருவருக்காதவர், முகத்தை மறைக்காதவர், அன்புள்ள தேவன் அப்பா. நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன். இந்த நாளிலேயும் கர்த்தாவே ஓந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ அப்பா, அந்த ஜெப விண்ணப்பங்களை கேட்டு தேவன் அற்புதங்களை செய்து பதில் கொடுக்கிறவராயிருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவரை ஆறுதல் படுத்துவீராக, தேற்றுவீராக, அதிகமாக தேவனோடு கிட்டு சேரக்கத்து கிருபை செய்யுங்க அப்பா. தேவன் பெருவாஞ்சியாக இருக்கிறவர்களாக மாறட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all.